நான் உங்கள் டாக்டர் நலன்குமார். அதாவது இந்த விழிப்புணர்வை சொல்றதுக்கு காலத்திற்கு கட்டாயம் கருதி இலவச சட்ட உதவி சங்கத்தின் மாநில இணைச் செயலாளராகிய டாக்டர் நலன்குமார் ஆகிய நான் இந்த விழிப்புணர்வு பதிவை பெண்கள் இடத்திலும் பெண் குழந்தைகள் இடத்துல நான் இந்த பதிவை போய் சேரணுங்கிறனால இதை எல்லா சகோதர சகோதரிகளும் பகிரணுங்கிறனால இதை பதிவிடுறோம். அனைத்து பெண் பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இங்கே வேலைக்கோ கல்லூரிக்கோ ஸ்கூலுக்கோ போகும்போது மிக விழிப்புணர்வுடன் இருக்கணும். தற்பாதுகாப்புக்கு ஆண்டு ஒரு பெப்பர் ஸ்ப்ரேயோ ஏதாவது ஒன்று என்ன இருக்கோ அதை வச்சுக்கிடணும். என்கிட்ட இவ்வளோ காலகட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளே நம்மளை அசால்ட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்குது. அதனால் உங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்லாத அளவுக்கு நீங்கள் தடயங்களை கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா இந்த உலக நிலை இல்லாதது, எப்பவுமே எதுவும் நடக்கலாம். வீட்டில் பெண் பிள்ளைகள் கிளம்பி போயிட்டு வரும் வரைக்கும் அம்மா அப்பா மடியில் தீய வச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் போயிட்டு வரும்போது ஏதாவது நடந்தாலும் உங்களுக்கு 100க்கு உடனே அடித்து சொல்லலாம், இல்லைனா 1098க்கு பெண் பிள்ளைகள் சொல்லலாம். இன்னும் பெண்களுக்கான வன்கொடுமை அந்த மாதிரி இது நடந்துச்சுன்னா 181க்கு அடித்து சொல்லலாம். நிறைய செயலிகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உடனே காவல்துறை அதிகாரிகள் உங்களை செக்யூர் பண்ணுவாங்க. ஸோ காவல்துறை அதிகாரிகளே உங்களை ஏதாவது ஒரு அசால்ட்டு, அதாவது செக்ஷுவல் அசால்ட்டு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நடந்ததுக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். நீங்கள் எந்த விதத்துலையும் பயப்படாமல் நீங்கள் நடந்த விஷயங்களை அவங்களோட சுப்பீரியர் அந்த மாதிரி ஒரு அதிகாரிகிட்ட சொல்லதுக்கு அளவுக்கு நீங்கள் தடயங்களை நீங்கள் வச்சுருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை கிடைக்கவும் செய்யுங்கிறத நான் பதிவிட்டுக்கிறேன். ஏன் அந்த விழிப்புணர்வு போடக்கூடிய அந்த நிலைமை நமக்கு வருதுன்னா, சமூகத்தில் ஒரு நியாயம் தர்மத்துக்கு மாறாக சின்ன சின்ன தப்பு நடந்தால் கூட நம்ம எதேச்சும் நடக்கிறது அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் பர்பஸாக ஒரு பெரிய விஷயம் இப்படியும் நடக்குதா ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனை இருக்கும்போது அப்போ நம்ம அங்கே விழிப்புணர்வு பதிவு போடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி அமைஞ்சு வருது. ஏன்னு கேட்டால் அந்த விழிப்புணர்வு பதிவை பார்த்தா தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் அடுத்தால பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும், மக்கள் பிரச்சனைகள் வராமல் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கும் இந்த விழிப்புணர்வு பதிவை நம்ம தெரிஞ்சு வைக்கணும். அதனால தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. முக்கியமாக திருவண்ணாமலையில் காவல்துறை அதிகாரிகள், அதாவது சுந்தர்ராஜ், சுரேஷ்ராஜ், சுந்தர்னு 2 பேர், ஒரு ஆந்திரா ஒரு பெண்மணி திருவண்ணாமலையில் வரும்போது 19 வயசு அந்த பெண்ணை அவங்க ரேப் பண்ணிட்டாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்போவுமே இன்றைக்கி எல்லாருமே செல்லு கையில் வச்சுருக்கோம் இல்லையா? பெண்கள் எப்போ நமக்கு ஒரு போலீஸ் அசால்ட்டோ இல்லை மற்றவங்களால் ஒரு அசால்ட்டோ நடக்கும்போது, பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் இருக்கும்போது கரெக்டாக பெண்கள்னால் 181 அந்த நம்பருக்கு உங்கள் செல்லேருந்து அடிச்சிங்கன்னா பக்கத்தில் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உடனே உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே இது பெண் குழந்தைகள்னால் கண்டிப்பாக 1098 அந்த நம்பருக்கு அடிக்கலாம். உடனே பக்கத்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கால் மாற்றப்பட்டு உடனே உங்களுடைய அலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்வாங்க. இப்போ வேலையே பயிரை மேய்ஞ்சது மாதிரி அந்த காவல்துறையே நம்மளுடைய பொதுமக்களில் ஒரு ஆளை இந்த மாதிரி ரேபிஸ்ட் அசால்ட்டு பண்ணிட்டாங்க. இது யாராலுமே எப்போதுமே தாங்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே தெய்வங்களாக வழிபடுறது நம்மளுடைய குல தெய்வங்களை, பெண்களை தான் நம்ம குலதெய்வமாக வழிபடுறோம். அந்த மாதிரி பெண்களையே நம்ம இந்த மாதிரி விரும்பத்தகாத ஒரு யாருமே காதில் கேட்காத அளவுக்கு வேலையை பயிரை மேய்ஞ்சது மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது அது இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி தண்டனை கிடைக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் காவல்துறையில் உள்ள அந்த அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை, ஒரு குற்றத்தை செய்திருப்பது எந்த விதத்திலையும் இந்த சமூகத்தில் உள்ள மக்கள் தாங்க முடியாத அளவுக்கு மனசு வேதனைப்படுறாங்க. என்கிட்ட இன்னைக்கு காவல்துறை பொதுமக்களுடைய நண்பன் சொல்கிறோம். இன்னைக்கு 24 மணிக்கூரில் பெருநகரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அன்டைமில் லேடிஸு ட்ராவல் பண்ணுறாங்க. ஆட்டோவில் லேட்டாக ட்ரெயினில் வருவாங்க, லேட்டாக பஸ்ஸில் வருவாங்க, வீட்டுக்கு போகும்போது ஆட்டோவில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல்லாக போலீஸ் தான் பாதுகாப்பில் இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்தில் கூட போலீஸ் நைட்டு ரோந்து போகிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 2 போலீஸ் கவர்மெண்ட் நியமிச்சிருக்கு. அந்த போலீஸ் என்ன செய்யணும், நமக்கு பாதுகாப்பு தரணுமே தவிர நம்மளை அழிக்கிறதுக்கும் நம்மளோட உடைமைகளை அழிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சட்டத்தில் இடமே இல்லை. அப்படிப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இப்போ அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதே ஒரு பொதுமக்கள்
ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி ஏதாவது பண்ணிட்டான்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்போம்? நம்ம போலீஸ் உடனே கூட்டிகிட்டு போயிடும். பாத்ரூமில் நைட்டே வலிக்கு விழுந்துருவாங்க. 24 ஹவர்ஸில் நம்ம கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறோம், ஜெயிலில் அடைக்கிறோம். அப்புறம் 90 நாளைக்கு அவங்களுக்கு பெயில் கிடைக்காது. ஏன்னா பெயில் போட்டாலும் கேன்சல் பண்ணி விட்டுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் நடக்க அவனுக்கு ஒரு 5 வருஷம் தண்டனை. பார்த்தீங்கன்னா பெண்களால் பாதிக்கப்பட்டிருந்தா செக்ஷன் 17, செக்ஷன் 37, செக்ஷன் 19 அந்த மாதிரி நிறைய இருக்குது. செக்ஷன் 354 அந்த மாதிரி இருக்குது. பாரதிய நியாய சங்கியாங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்ஷன் 3-4 போஸ்கோ சட்டம் 2012 இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்ஷன் வந்து பெண்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த செக்ஷனை பயன்படுத்தி அவங்களுக்கு நம்ம கடுங்காவல் தண்டனை 5 வருஷம் 8 வருஷம் இல்லைன்னா ரெட்டை ஆயுள் வரை கிடச்சிருக்குது. இதே சட்டம் இந்த காவல்துறைக்கும் கிடைக்கணும். ஏன்னு கேட்டால் பாதிக்கப்பட்டது வந்து ஒரு பெண்ணு, 19 வயசு இளம் பெண்ணு. கண்டிப்பாக வந்து பாமர மக்களுக்கு குற்றம் செய்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதே தண்டனை தான் காவல்துறையில் உள்ளவங்களுக்கும் கிடைக்கணும். ஏன்னா சட்டம் அனைவருக்கும் சமம். இங்கே வந்து சமூக நீதி காத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து அனைவருக்கும் சமம் தான். பணக்காரன் பாவம் அந்த மாதிரி இல்லாதான் ஜனநாயகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் மக்களை ஆட்சி செய்யும் போது அவர் எல்லாத்தையும் சமமாக நடத்தணும், எல்லா விதத்திலையுமே சமமாக நடத்தணுங்கிறது தான் சட்டம். அந்த சட்டத்தின்படி காவல்துறை தண்டிக்கப்பட வேண்டும். இங்கே அதிகபட்ச தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். என்ன ஒன்று, பெண்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும், அதுவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி 181 1098 இந்த மாதிரிலாம் விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன். பெண்கள் வந்து யார் வந்து இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி பணிபுரியும் இடங்களில் கூட நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல்ங்கிறத நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இப்பவுமே சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல நம்ம வீட்டில் வளரக்கூடிய நம்மளுடைய ஆண் பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைகளை மதிக்க தெரியணும், பெண் பிள்ளைகளை மரியாதையாக பேச தெரியணுங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம பெற்றோர் தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத விழிப்புணர்வாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம யாரையுமே குறை சொல்லிகிட்டே இருந்தோன்னா சரி வராது. அதனால் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவுங்கிறது பெற்றோர்கள் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் அந்த நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் பிள்ளைங்களுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுங்க. அடுத்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் உடனே காவல்துறையை உடனே அப்ரோச் பண்ணணும். அதுக்காண்டி செயலிகள் காவல்துறைகள் வந்து வச்சுருக்காங்க, அதை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா வந்து தகவல்கள் இருக்குது. அதை வந்து பெண்களும் பெண் குழந்தைகளும் பயன்படுத்தணுங்கிறத கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த தமிழகத்தில் வந்து இந்த பெண் பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வேலையை பயிரை மேயறது மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கவே கூடாதுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய வெக்கம். நம்ம ஆண்களாக இருக்கும்போது கூட நமக்கு அதை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா, இப்படி ஒரு ஆண் செய்கிறாங்களா? ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள இதே காவல்துறை 2 அதிகாரிகள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் இன்னைக்கு மொத்த காவல்துறையும் சேர்ந்து அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த ஆளை இன்னைக்கு வந்து அடித்தே கொன்று விடுவார்கள். வரலாறு இருக்குது, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால வந்து நம்ம வீட்டு பெண்கள் மட்டும் தான் அடுத்த வீட்டு பெண்களே நடக்கணும். அவங்களும் வீட்டுக்கு போகணும், அவங்களும் சேஃபாக இருக்கணுங்கிறத காவல்துறைக்கு நம்ம வந்து இந்த சட்டத்தின் மூலமாட்டு உணர்த்தணும். என்ன ஒன்று, காவல்துறையோட சேர்ந்து நம்மளோட சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் காவல்துறையில் இருக்காங்க. எல்லாரும் ஒரு தன்மானம் மிக்க ஒரு ஆண்மகனாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம 10ஆம் கிளாஸை படித்து 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே இல்லைனா டிகிரி முடிச்சோன்னா ஒரு 9 மாதம் ட்ரைனிங்கில் நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வச்சுட்டு நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்காக போயிடும், இன்ஸ்பெக்டராகிட்டு போயிடும். பதவி உயர்வுப்பட்டு அவங்கள நல்ல ஒழுக்கத்தை பார்த்து அவங்க திறமையை பார்த்து அடுத்த போஸ்டிங் டிஎஸ்பி எஸ்பி இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரமுன்னா, எல்லாரும் ஒரு சுய ஒழுக்கத்தை நம்ம வந்து அந்த ட்ரைனிங்கில் 9 மாதம் ட்ரைனிங்கில் சொல்லணும். நம்ம என்ன கொடுக்கணும், கயிறு ஏறுதல், வெயிட் தூக்கணும், ஓட்டம், ஹை ஜம்பு, லாங் ஜம்பு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் நம்ம பார்க்குறோம். கடைசியில் ஒரு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிடுறோம். ஆனால் இந்த 9 மாதம் ட்ரைனிங்கில் அரசாங்க அதிகாரிகள் வந்து இந்த காவல்துறை நண்பர்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அவங்களுக்கு சுய ஒழுக்கத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நான் இந்த விழிப்புணர்வு பதிவு மூலம் வலியுறுத்துகிறேன். ஏன்னா அந்த சுய ஒழுக்கம் மட்டும்தான் ஒரு ஆண்மகனை ஒரு நல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டராக, நல்ல ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து அந்த வாழ்நாள் ஃபுல்லாக 60 வருஷம் அவங்களுக்கு வந்து அந்த 60 வயசு வரைக்கும் அந்த சர்வீஸ் இருக்கக்கூடிய டைமில் நல்ல ஒழுக்கமான ஒரு ஆண்மகனை நடப்பாங்க. அது மூலமாக தான் அந்த ஜனநாயகத்துக்கு நல்லது கிடைக்கும், நன்மை கிடைக்குங்கிறத கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.